ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது பிஇஓ சிலபஸில் இங்கிலீஷில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஜிடிஆர்பி ஓல்டு சிலபஸில் இருந்தது, நியூ சிலபஸில் கட் பண்ணிட்டாங்க. பட் பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, லெட்ஸ் சி ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். நம்ம மெயின் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை 3 மேஜர் பீரியட்ஸாக பிரிக்கிறாங்க. ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ் அண்ட் தென் மாடர்ன் இங்கிலீஷ். ஓல்டு இங்கிலீஷ்க்கு ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க, 450 to 1150 AD, and then middle English 1150 to 1500 AD, and then modern English 1500 AD to present. ரைட் சைடில் இன்னொரு டைம் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஆப்ஷன் வருது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து 3 மேஜர் பீரியட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ ஓல்டு இங்கிலீஷ்னா என்ன, அதாவது இந்த டைம் பீரியட்ல இருந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ டுடேயோட இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் தென் கொஞ்சம் எவல்யூஷன் ஆகி மிடில் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வருது. அண்ட் தென் ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு மாடர்ன் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறது. Old English was heavily influenced by Germanic languages and is very different from today's English. Germanic languages அப்படின்னா இப்போ ஓல்டு இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் எங்கிருந்து இருக்கு அப்படின்னா பிரிட்டன்ல கெல்டிக்ங்கிற ஒரு லாங்குவேஜ் தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்கே இன்வேட் பண்ணிட்டு வர்ற ஒரு குரூப், ஒரு ட்ரைப்ஸ் யாரு அப்படின்னா ஆங்கிள், சாக்சன் அண்ட் ஜூட்ஸ். இவங்க எங்கிருந்து வராங்க அப்படின்னா ஜெர்மன்ல இருந்து வராங்க. அவங்க கொண்டு வந்த லாங்குவேஜ் தான் ஆங்கிலோ சாக்சன் ஆர் ஓல்டு இங்கிலீஷ். அவங்க ஃபார்ம் பண்ணதான் இந்த ஓல்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது. இவங்க கொண்டு வர்றது யாரு, ஆங்கிள், சாக்சன் அண்ட் ஜூட்ஸ். Then Middle English changed after the Norman invasion, bringing many French words. ஸோ ஓல்டு இங்கிலீஷ்க்கு அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நார்மன் இன்வேஷன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஞ்சு உள்ள வருது. இங்கிலீஷ்குள்ள நிறைய ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ் வந்து உள்ள வருது. தென் மாடர்ன் இங்கிலீஷ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது டியூ டு பிரிண்டிங் மூலியமா, காலனைசேஷன் மூலியமா, சயின்ஸ் அண்ட் குளோபலைசேஷன் மூலியமா டெவலப் ஆகிட்டு மாடர்ன் இங்கிலீஷ் நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த இங்கிலீஷ் வந்து இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் எடுத்துட்டு வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க டாபிக்கும் இந்த லாங்குவேஜ் ஃபேமிலிக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் எங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால இந்த ஃபேமிலி ட்ரீ கொடுத்துருக்கேன். இந்த ஃபேமிலி ட்ரீல ஈஸ்டர்ன், ஆர்மேனியன், கிரீக், அல்பானியன், இட்டாலிக், பால்டோஸ்லவானிக் அண்ட் பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் அண்ட் கெல்டிக் இப்படிங்கிற குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ இதில் பிரிமிட்டிவ் ஜெர்மானிக் அப்படிங்கிற ஒரு குரூப்ல இருந்து காத்திக், ஸ்காண்டினேவியன் அண்ட் வெஸ்ட் ஜெர்மானிக்னு டிவைட் ஆகுது. அந்த வெஸ்ட் ஜெர்மானிக்னு பார்த்துட்டா ஓல்டு ஹை ஜெர்மன், ஓல்டு லோ ஜெர்மன் அண்ட் தென் ஆங்கிலோ சாக்சன் அப்படிங்கிற ஒரு சப் குரூப் ஃபார்ம் ஆகுது. அந்த ஆங்கிலோ சாக்சன் தான் ஓல்டு இங்கிலீஷ் அண்ட் தென் மிடில் இங்கிலீஷ் அண்ட் தென் மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்துட்டோம். வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்து பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்குங்கிற குரூப்ல இருந்து வருது அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபேமிலி ட்ரீ கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ். ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது லாங்குவேஜ் இஸ் பிரைமர்லி ஸ்போக்கன் நாட் ரிட்டன். ஸோ ப்ரைமரியாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், எடுத்தோடனே எழுதியிருப்போமா? கிடையாது. கண்டிப்பாக நம்ம ஒரு கெஸ்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்மளுடைய மூத்த குடிகள் எல்லாம் அவங்க வந்து கெஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு வாய் வழியாக ஏதாவது வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு பேர் வச்சு அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ப்ரைமரியாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்போக்கன் தான், நாட் ரிட்டன். லாங்குவேஜ் இஸ் எவல்யூஷனரி, நாட் ஸ்டாட்டிக் அண்ட் சேஞ்சஸ் கான்ஸ்டன்ட்லி. எப்போவுமே லாங்குவேஜ் வந்து ஸ்டாட்டிக்காக ஒரே நிலையில் இருந்திருக்கா? இல்லவே இல்லை. இப்போ இருக்கிற ரீசெண்டான டைம்ஸில் கூட நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லாங்குவேஜஸில். இப்போ கரண்ட்டாக பார்த்தா கூட ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு 20 years 30 years பேக்ல இருந்துச்சா? இல்லை இப்போ வந்திருக்கு இல்லையா கரண்டா. ஸோ அது என்ன ஆயிருக்கு, டெவலப் ஆயிருக்கு. அந்த மாதிரி தான்
ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்லேருந்து இந்த மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்ஸ் வரைக்குமே டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் நாட் ஸ்டாட்டிக் சேஞ்சஸ் கான்ஸ்டன்ட்லின்னு சொல்றாங்க. இது வந்து லாங்குவேஜஸ் எவல்யூஷனரி, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. When we compare Chaucer's 14th century English with today's English, we can clearly see major language changes. ஸோ யார் 14th century இங்கிலீஷ் ரைட்டர் தான் சாசர் அப்படிங்கிற ஒரு போயட். ஸோ அவரோட ஒரு போயம் எடுத்து நம்ம இப்போ இருக்கிற போயம் எடுத்து கம்பேர் பண்ணால் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ யூஸ் பண்ண லாங்குவேஜோ இல்லை அப்போ யூஸ் பண்ண ஒரு ப்ரொனன்சியேஷன், அப்போ யூஸ் பண்ண ஸ்பெல்லிங்ஸ் டோட்டலாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டு இப்போ எவல்யூஷன் ஆகிட்டு மாடர்ன் இங்கிலீஷாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ படித்தா கூட அது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. சில டிரான்ஸ்லேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் வச்சு தான் இப்போ நம்ம அதை படிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், இந்த 19th century மெனி ரைட்டர்ஸ் யூஸ் த ஆர்டிகிள் அண்ட் பிஃபோர் வேர்ட் ஸ்டார்டிங் வித் யூ ஈவன் வென் த சவுண்ட் வாஸ் யூ. Cardinal Newman famously titled his book The Idea of an University following this older style. ஸோ ஆர்டிகிள் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரூல் கண்டிப்பாக தெரியும். ஆன் எங்கே யூஸ் பண்ணுறது, ஏ அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆன் அப்படிங்கிறது வவ்வல் சவுண்ட் இருக்கு இல்லையா, AEIOU, அதோட சவுண்ட் வர இடத்துல நம்ம ஆன் போடுவோம். பட் அதுலேயும் சில வேரியேஷன்ஸ் வரும். அண்ட் ஆப்பிளுக்கு வந்து ஆன் போடுவோம். ஆனால் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஆன் போட மாட்டோம். ஏன்னா யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகுறது வந்து YOU அப்படிங்கிற ஒரு சவுண்டு வச்சு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே வந்து நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். யூனிவர்சிட்டி அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த 19th centuryல கூட மெனி ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்களாமா, யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி ஆன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 19th century தான் இந்த ரூல்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே டெவலப்மெண்ட் அடுத்தது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Next, in linguistics, language refers to communication through speech or writing, but speech is the original and primary form. இது நம்ம முன்னாடி பார்த்ததே தான். ஸ்பீச்சா இல்லை ரைட்டிங்கா பார்த்தா எது வந்து ஒரிஜினல் அண்ட் பிரைமரி அப்படின்னா ஸ்பீச் தான். Many animals have physical speech organs but lack the cognitive ability to form language. ஸோ அவங்களும் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க, அனிமல்ஸும் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. பட் அவங்களால ஒரு லாங்குவேஜை ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி இல்லை. அது நம்மளோட ஹியூமன் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, ஒரு quote, Sir G. Eliot Smith stated that the development of speech marked the true beginning of human civilization. ஸோ நம்மளோட ஹியூமன் சிவிலைசேஷனும் எப்படி டெவலப் ஆகுது, எது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பீச் தான் அதுதான் மார்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி சர் ஜி எலியட் ஸ்மித் சொல்றாரு. இந்த கோட் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து சம் தியரிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். மொத்தம் ஒரு 4 தியரி வந்து இம்பார்ட்டன்ட் தியரியா புக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பௌவவ் தியரி. இந்த பௌவவ் தியரி அப்படிங்கிறது இயர்லி ஹியூமன்ஸ் கிரியேட்டட் வேர்ட்ஸ் பை இமிட்டேட்டிங் நேச்சுரல் சவுண்ட்ஸ். அதாவது நம்ம சவுண்ட்ஸ் மூலியமா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை வச்சே ஒரு வேர்டை கிரியேட் பண்றது, அதுதான் வந்து பௌவவ் தியரி அப்படின்னு சொல்றாங்க. சில்ட்ரன் வந்து இந்த பௌவவ் தியரி வச்சு தான் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறாங்க. லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது இந்த பௌவவ் தியரி வச்சு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த பௌவவ் தியரி வச்சு தான் எல்லா திங்ஸ்க்கும் நேமிங் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து டாக் வந்து பாக் பண்ணுது இல்லையா, ஸோ அது மாதிரி பௌவவ் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம குழந்தைங்கள்ட்ட நம்ம வந்து பௌவவ் வருது பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் லைக் ஸ்னேக்குக்கு வர ஹிஸ்ஸிங் சவுண்ட், விண்ட், விஸ்லிங் சவுண்ட், puff, wail, whistle and babble are some examples of onomatopoeia. இந்த onomatopoeia words அப்படிங்கிறது எல்லாமே இதுதான். என்னது, hissing sound. ஸ்னேக் வந்து பாம்பு போடுற சத்தம் வருது இல்லையா, அதான் ஹிஸ் அப்படின்னுங்கிற வர சவுண்டு. விண்டு, விஸ்லி, அது காத்து எப்படி ஒரு விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து onomatopoeia வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ onomatopoeia வேர்ட்ஸ் வந்து ரிலேட்டட் டு விச் தியரி அப்படின்னு கூட கேட்பாங்க. அது வந்து பௌவவ் தியரி. பௌவவ் தியரி வந்து என்ன அப்படின்னா இமிட்டேட்டிங் நேச்சுரல் சவுண்ட்ஸ்.
நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எதை இமிட்டேட் பண்ணுதுன்னா சவுண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிங் டாங் தியரின்னு ஒன்று இருக்கும். அது வந்து மூமெண்ட். ஸோ இதில் ரெண்டுத்துலேயும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. பவ்வவ் அப்படிங்கிறது ஒரு சவுண்ட் பண்ணுறதானே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுண்டு தியரி அப்படின்னு. டிங் டாங் அப்படிங்கிறது ஒரு பெல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெல் வந்து இப்படி மூமெண்ட் ஆகும் இல்லையா, டிங் டாங்னு அடிக்கும்போது மூவ் ஆகுதுல, அதை ஞாபகம் வச்சுட்டா அது வந்து மூமெண்ட், இமிட்டேஷன் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தான் டிங் டாங் தியரி. இந்த டிங் டாங் தியரி வந்து சொல்கிறாரு, அதை யார் அசோசியேட் ஆயிருக்காங்கன்னா மேக்ஸ் முல்லர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து சென்ஸ் ஆஃப் ரிதம் அண்ட் மூமெண்ட்னால தான் ஒரு லாங்குவேஜ் வந்து அசோசியேட் ஆயிருக்குது, நாட் சவுண்ட் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பவ்வவ் தியரினால கிடையாது. இது வந்து ஒரு மூமெண்ட்னாலேயோ ஒரு ரிதம் மூலியமாக தான் ஒரு லாங்குவேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ளோயிங் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ், த ஸ்வேயிங் ஆஃப் த ட்ரீஸ், வார் டான்சஸ், மீடியவல் பேலட்ஸ் அண்ட் சீ சாண்டஸ். இதெல்லாம் வந்து என்னது, இது எல்லாமே மூமெண்ட் தான். அதாவது ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறது, ட்ரீஸ் வந்து ஸ்வே ஆகிறது, வார் டான்ஸ்னாலே ஒரு மூமெண்ட் தான். மீடியவல் பேலட்ஸ், அந்த காலத்தில் வந்து ஒரு வேலை செய்யறதுக்காக வந்து பாட்டு பாடிட்டு எல்லாம் வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து டிங் டாங் தியரி. இது வந்து இமிட்டேஷன் ஆஃப் மூமெண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தியரி பூ தியரி. நீங்களே சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். பூ தியரி. இப்போ நம்ம கையில் ஏதாவது சூடு பட்டுருச்சுன்னா பூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பூ தியரி அது எதோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னா, emotional reaction like pain, joy, surprise or disgust. According to this theory, early language was made of natural emotions cries, which later developed into structured language. So அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனலாக ஒரு எமோஷனல் க்ரைஸா, நம்ம எமோஷனலாக ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம் இல்லையா, வெறுப்பு இல்லை வந்து சத்தம் போடுறது இல்லை அழுகிறது, அதுவே லாங்குவேஜாக பின்னாடி வந்து பரிணாமம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பூ தியரி. இதில் வந்து லைக்கும் இருக்கலாம், டிஸ்லைக்கும் இருக்கலாம். சம் எக்ஸாம்பிள் வந்து ஓ அவுச், வாவ், யக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் தான் இதுக்கான எக்ஸாம்பிள். பூ தியரி ஈஸியாக நம்ம மெமரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தியரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெஸ்டர் தியரி. இந்த கெஸ்டர் தியரி வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா வில்ஹெம் வூண்ட் அண்ட் சர் ரிச்சர்ட் பேஜெட். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏர்லியஸ்ட் கம்யூனிகேஷன், ஏர்லியராக எப்படி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா த்ரூ ஹேண்ட் சைன்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ். இது உங்களுக்கே தெரியும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யாராவது தூரமாக நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா இங்கே வா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கையை மேலே தூக்கிட்டு வான்னு சொன்னால் போதும், ஆனால் வாயும் அசைக்கும், நம்ம டங்க்கும் இதாகும், வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் கெஸ்டர் தியரி. இது வந்து நேச்சுரல் அண்ட் ஸ்பான்டேனியஸ், எல்லாத்துக்கிட்டையுமே இது ஸ்பான்டேனியஸாக இருந்துகிட்டே இருக்கும். அதான் எவ்ரி ஹேண்ட் கெஸ்டர் இஸ் நேச்சுரலி அக்கம்பனிட் பை மூமெண்ட்ஸ் ஆஃப் டங், கிளிப்ஸ் அண்ட் ஜா விச் eventually led to spoken language. இது நம்ம லைஃப்பில் நம்மளே ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, நீங்களே யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், when a person points upward with the hand, the tongue also rises toward the palate. Words like I, me, you, thou show directional lip movements similar to pointing gestures. I அப்படிங்கிறது என்னவே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீ, யூனா உன்னை ஃபேஸ் பண்ணுற மாதிரி, அந்த நம்மளோட லிப் மூமெண்ட் யூ அப்படிங்கிறது உன்னை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. திஸ் இஸ் தியரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ். பட் இதில் தான் முக்கியமாக ஒரே ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்பவுமே ஈஸியான ஒரு டாபிக் தான், பட் வந்து ஈஸியாகவும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிற மாதிரி டாபிக். என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது பவ்வவ் தியரி வந்து இமிட்டேஷன் ஆஃப் சவுண்டா இமிட்டேஷன் ஆஃப் மூமெண்டா அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பவ்வவ் அப்படின்னா சவுண்ட் பண்ணுறது, அதாவது ஒரு டாக் வந்து சவுண்ட் பண்ணும் இல்லையா, ஸோ டாகு பவ்வவ் சவுண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பவ்வவ் இமிட்டேஷன் ஆஃப் நேச்சுரல் சவுண்ட்ஸ். டிங் டாங் தியரி அப்படிங்கிறது இமிட்டேஷன் ஆஃப் மூமெண்ட் அண்ட் ரிதம். பூ தியரி எமோஷனல் கிரைஸ் பிகம் ஸ்பீச்.
gesture theory, hand signs evolve into spoken words. ஸோ இவ்வளோதாங்க ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் நம்ம பார்த்தாச்சு. இதோட இந்த டாபிக் முடிச்சுதுங்க. பட் இதுலேயும் வேற ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது இல்லை பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் அதை எம்சிக்யூவில் ஆட் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எம்சிக்யூவையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஆஸ்பிரன்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.